தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாடு இடர்களை நீக்க உணவகங்கள், டீ கடைகளுக்கு மின்கட்டணத்தில் மானியம் உள்ளிட்ட சலுகைகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதேபோல பல்வேறு துறைகளுக்கு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக தமிழ்நாட்டில் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவகங்கள் விறகு அடுப்புக்கும் மின் அடுப்புகளுக்கும் மாறும் சூழல் உருவாகியுள்ளது. அதேபோல சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு இடர்பாடுகளை நீக்கி தொழில்துறை, உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு துறை தொழில்கள் சீராக நடைபெற எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு துறை சார்ந்த செயலாளர்கள் பங்கேற்றனர். இதில் உணவகங்கள், தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மின் கட்டணத்தில் மானியம் வழங்க வேண்டும் என்ற உணவக உரிமையாளர்களின் கோரிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளார். உணவகங்கள், டீ கடைகள், கிளவுட் கிச்சன் உள்ளிட்ட எனி வெரைட்டி இந்த எரிவாயுக்கு பதிலாக மின் அடுப்புகள் பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல் உங்களோட யூனிட் ஒன்றுக்கு 2 ரூபாய் மானியமாக முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. அதேபோன்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு திட்டத்தின் கீழ் மின் அடுப்புகள், மின் சூடேற்றிகள் உள்ளிட்ட மின் உபகரணங்கள் வாங்க பல்வேறு திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கடன் வாங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவின் பால் கூட்டுறவு சங்கங்களில் கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி பால் பெற்றுக் கொள்ளவும், விவசாயிகள் உழவர் சந்தைகளில் எந்தவித கட்டுப்பாடுகளுமின்றி காய்கறிகள், பழங்கள் விற்பனை செய்யவும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். பொது விநியோக திட்டத்தில் இந்த மாதம் கூடுதலாக 3228 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் போதுமான பெட்ரோல், டீசல் கையிருப்பில் இருப்பதாகவும் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் எண்ணெய் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். பெட்ரோல் அண்ட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட் அண்ட் டீசல் கையிருப்பு இப்போதைக்கு நம்ம சப்ளை பண்ணுற தமிழ்நாடு பூரா இருக்கிற டெர்மினல்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள் எல்லாம், அது மூவ் ஆகி இருக்கிற ஸ்டாக்கே 9 நாளைக்கு வரும் இன்னையிலிருந்து. இப்போதைக்கு எந்த விதமான தடையும் இருக்காது பெட்ரோல், டீசலுக்கு. முன்னுரிமை அடிப்படையில் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்படும் என்றும் எண்ணெய் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை கூறினார். வீட்டில் இருக்கிறவங்கள முக்கியமாக அவர்களுடைய தேவைகளை பார்த்து கொள்ள வேண்டும். ஹாஸ்பிட்டல்ஸ் நம்பர் 1 நமக்கு தேவை. அதுக்கு அடுத்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஹாஸ்டல், நமது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற எல்லா விதமான ஹாஸ்டலுக்கும், ஸ்கூலு, காலேஜுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதம் முடிவு வரையே ஸ்டாக் இருக்கு. கள்ளச்சந்தையில் பெட்ரோலியம், எரிவாயு விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிளாக் மார்க்கெட்டிங் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க தலைமை செயலரும் முதலமைச்சரும் இவங்க பை சான்ஸ் யாராவது பிளாக் மார்க்கெட் பண்ணுறாங்க, ஏதாவது சில மாவட்டங்களில் பண்ணுறாங்க, அவங்க மேலேயும் தேவையில்லாமல் இந்த நேரத்தில் அந்த மாதிரி தவறுகளில் ஈடுபட வேண்டாம். சிலிண்டர், டீசல், பெட்ரோல் குறித்து வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழ்நாடு உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி வரும் 16ஆம் தேதிக்கு பிறகு அறிவிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் மே மாதத்துடன் நிறைவடைய உள்ளது. இதனால் தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் இன்று அல்லது நாளை அறிவிக்கலாம் என்று எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில் தமிழ்நாடு உட்பட 5 மாநில தேர்தல் தேதி அறிவிப்பு மேலும் ஓரிரு நாட்கள் தாமதமாக என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்க திங்கட்கிழமை வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாடு உட்பட 10 மாநிலங்களில் மாநிலங்களவை தேர்தல் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 37 மாநிலங்களவை இடங்களில் தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் 26 வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். மீதமுள்ள 11 இடங்களுக்கு போட்டி நிலவுகிறது. எனவே நாளை மறுநாள் மாநிலங்களவை தேர்தல் முடிந்த பின்னர் 5 மாநில தேர்தல் தேதியை அறிவிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. தற்போதைய சூழலில் வரும் 16ஆம் தேதிக்கு பின்னர் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஈரானுடன் இந்தியா நடத்திய தொடர் பேச்சுவார்த்தையால் பதற்றம் நிறைந்த ஹோர்முஸ் நீரிணையை இந்திய கப்பல்கள் கடக்க ஈரான் பச்சை கொடி காட்டியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்த நிலையில் உலகின் 5இல் 1 பங்கு கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு கொண்டு செல்லப்படும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. ஹோர்முஸை கப்பல்கள் கடக்க முயன்றால் தாக்கி அழிப்போம் என்றும் எச்சரித்தது. இதனால் கப்பல்கள் இந்தியாவிற்கு வராமல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவானது. இந்நிலையில் ஈரானிய அதிபர் செபஸ்கியானுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி,
இந்தியாவுக்கு எரிவாயு தட்டுப்பாடின்றி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதன் தொடர்ச்சியாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சியுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடர்ந்து 4 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் இந்தியாவின் ஷிவாலிக் மற்றும் நந்தாதேவி ஆகிய 2 இந்திய கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணையை கடக்க ஈரான் அனுமதித்துள்ளது. ஷிவாலிக் கப்பலில் 55,000 டன் எல்பிஜி எரிவாயுவும், நந்தாதேவி கப்பலில் 46,000 டன் எரிவாயுவும் வந்து கொண்டிருக்கின்றன. வளைகுடாவில் தற்பொழுது 20க்கும் மேற்பட்ட இந்திய கப்பல்கள் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. LPG 6, LNG 1, crude oil tankers 4, chemical and products tanker 1, container ship 3, bulk carriers 2, dredger 1. ஜக்பிரகாஷ் என்ற கப்பலும் ஓமனில் இருந்து கச்சா எண்ணெயுடன் இந்தியா புறப்பட்டுள்ளது. தன் மீது அவதூறு பரப்பும் நோக்கில் காங்கிரஸ் கட்சி எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து பீதியை ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் அசாம் மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி சில்சாரில் நடைபெற்ற அரசு விழாவில் 23,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், உலகின் பல்வேறு பகுதிகளில் போர் நடைபெற்று வரும் நிலையில் அந்த போரால் நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். ஆனால் இந்தியாவின் வளர்ச்சியை விரும்பாத உலகளாவிய சக்தியின் கைப்பாவையாக காங்கிரஸ் மாறிவிட்டதாக கடுமையாக சாடினார். इस समय कांग्रेस से उम्मीद थी कि वो एक जिम्मेदार राजनीतिक दल की भूमिका निभाए, लेकिन कांग्रेस देश हित के इस महत्वपूर्ण काम में भी फिर एक बार फेल हो गई। कांग्रेस पूरी कोशिश कर रही है कि देश में पैनिक क्रिएट हो, देश मुश्किल में फंस जाए और उसके बाद कांग्रेस भर भर कर मोदी को गाली दे. அதைத் தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 18,680 கோடியிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். பிரதமர் வருகைக்கு சற்று முன்னதாக அதே பகுதியில் பாஜகவினரும் திரிணாமுல் காங்கிரசாரும் ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கிக் கொண்டதால் பதற்றம் நிலவியது. டெல்லி புறப்பட்ட தாவேக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக தனி விமானத்தில் விஜய் டெல்லிக்கு சென்றார். தனி விமானத்தில் ஏறுவதற்காக விமான நிலைய நுழைவு வாயிலை கடந்தபோது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் விஜயின் உடைமைகளை சோதனையிட்டனர். அப்போது விஜய் தன்னுடன் வைத்திருந்த கைப்பையில் பல்வேறு பொருட்களுடன் கத்திரிக்கோள் ஒன்றையும் வைத்திருந்ததை கண்டறிந்தனர். கத்திரிக்கோளை லக்கேஜ் பைகளில் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் பயணத்தின் போது உடன் கொண்டு செல்லப்படும் சிறிய பைகளில் அனுமதி இல்லை. அதனால் விஜய் தடுத்து நிறுத்தப்பட்டார். பின்னர் அந்த கத்திரிக்கோளை வழியனுப்ப வந்த உதவியாளரிடம் வழங்கிவிட்டு விஜய் புறப்பட்டார். இந்த கத்திரிக்கோள் பிரச்சனையால் விஜயின் தனி விமானம் 20 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டது. விஜயுடன் தாவேக நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிடிஆர் நிர்மல்குமாரும் டெல்லி சென்றுள்ளனர். டெல்லி செல்லும் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் 2 நாட்கள் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தேமுதிகவிற்கு கூடுதல் தொகுதி ஒதுக்கப்படுகின்ற போது இடதுசாரி கட்சிகளுக்கு தர முடியாது என்று சொல்வதில் நியாயமில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சிரமத்திற்கு மத்தியிலேதான் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு கூடுதலாக வழங்கப்படும் என்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகள் தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த தேர்தலை விட அதிகமான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் தங்களுடைய முடிவு என்று கூறினார். திமுக கூட்டணியில் தொகுதிகளை குறைத்துக் கொடுத்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்விக்கு சூழலை பொறுத்து முடிவெடுப்போம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். சூழல் பொறுத்து, பேச்சுவார்த்தையில் அந்த சூழல் பொறுத்து, கமிட்டி எடுக்கிற முடிவை பொறுத்து, இந்த முடிவுகளை நான் எடுத்தா இப்போ சொல்லிடுவோம். பதில் எங்கள் கட்சியில் அவ்வாறு அதிகாரம் இல்லை, கமிட்டிக்கு தான் அதிகாரம். கூட்டணி கட்சிகள் ஜனநாயக ரீதியாக உரையாடல்களை பகிர்ந்து கொள்ள திமுக இடமளித்திருப்பதாகவும் வீரபாண்டியன் தெரிவித்தார். கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான வைரமுத்து இந்திய இலக்கியத்தின் நோபல் பரிசாக கருதப்படும் உயரிய ஞானபீட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 1953 பிறந்த வைரமுத்து நிழல்கள் திரைப்படத்தில் இது ஒரு பொன்மாலை பொழுது பாடல் மூலம் அறிமுகமானார். அதன் பிறகு சுமார் 8000 பாடல்களை எழுதியுள்ளார். சிறந்த பாடலாசிரியருக்காக 7 முறை தேசிய விருதுகளையும் வென்றவர். அது மட்டுமின்றி சாகித்ய அகாடமி விருதை 6 முறை பெற்றுள்ள வைரமுத்து தமிழக அரசின் கலைமாமணி உள்ளிட்ட மாநில அரசின் சிறப்பு விருதுகளையும் பெற்றவர்.
வைகறை மேகங்கள் உள்ளிட்ட ஏராளமான கவிதை தொகுப்புகள், நாவல்கள், பாடல் தொகுப்புகள், சிறுகதை கட்டுரைகளை எழுதியுள்ள வைரமுத்து ஆராய்ச்சி துறையில் 3 முனைவர் பட்டங்களையும் பெற்றுள்ளார். இந்நிலையில் இலக்கியத் துறையில் நாட்டின் மிக உயரிய ஞானபீட விருதுக்கு தேர்வாகி இருப்பதாக பாரதிய ஞானபீட அமைப்பு அறிவித்துள்ளது. 1975 அகிலன், 2002 ஜெயகாந்தன் ஆகியோருக்கு பின்னர் இவ்விருதை பெறும் 3வது தமிழர் வைரமுத்து. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள வைரமுத்து, தமிழ் கவிதைக்கு இதுவரை ஞானபீடம் விருது கிடைக்கவில்லை என்ற குறை தன்னால் கழிந்ததாக குறிப்பிட்டுள்ளதுடன் தன்னை வளர்த்த தமிழ் சமூகத்திற்கு நன்றி கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருந்திருந்தால் வைரமுத்துவை உச்சிமுகர்ந்து பாராட்டி இருப்பார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். மேலும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த விவகாரத்தில் மானாமதுரை காவல் நிலைய ஆய்வாளர் குமாரவேல் பாண்டியன் நெல்லைக்கு பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சியோன் நகரில் கடந்த வாரம் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அரிவாளால் தாக்கியதில் ஜீவா நகரைச் சேர்ந்த ஜெயக்குமார் மற்றும் ஆதனூரைச் சேர்ந்த அழகர் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இந்த வழக்கில் ஆகாஷ், டெலிசன் மற்றும் குணா ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். காவல்துறையினரின் விசாரணையில் இருந்த ஆகாஷ் டெலிசன் காயமடைந்த நிலையில் உயிரிழந்தார். இந்த நிலையில் உயிரிழந்த ஆகாஷ் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட 7.5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவரது பெற்றோரிடம் வழங்கி அமைச்சர் பெரிய கருப்பன் ஆறுதல் கூறினார். அப்போது வழக்கு விசாரணை சரியான திசையில் செல்வதாகவும் இதில் அரசியலுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். எந்த வகையில் குற்றம் என்பதெல்லாம் நீதிமன்றம் நிரூபித்து விசாரித்து உரிய தீர்வுகளை சொல்லுகின்ற வழியில் அரசின் சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற உறுதியையும் அவர்களிடத்திலே பெற்றோர்களிடத்திலே சொல்லி வந்திருக்கிறோம். இதற்கிடையே மானாமதுரை காவல் ஆய்வாளராக பணியாற்றிய குமாரவேல் பாண்டியனை நெல்லை சரகத்திற்கு இடமாற்றம் செய்து தென்மண்டல ஐஜி விஜேந்திர பிதாரே உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் உட்பட 6 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது கவனிக்கத்தக்கது. கரூர் அருகே ஆளில்லா ரயில்வே கேட் மீது தனியார் கல்லூரி பேருந்து மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். பரமத்தியில் உள்ள விஎஸ்பி தனியார் பொறியியல் கல்லூரியில் வகுப்புகள் முடிந்து மாணவர்களை வீட்டில் இறக்கி விடுவதற்காக அக்கல்வி நிறுவனத்தின் பேருந்து சென்று கொண்டிருந்தது. குளத்தூர் பகுதியில் உள்ள தனியார் ரயில்வே ஆளில்லா லெவல் கிராசிங் ரோட்டை பேருந்து கடக்க முயன்றது. அப்போது திண்டுக்கல் மாவட்டம் கரிகாலியில் உள்ள கல்குவாரியில் இருந்து சிமெண்ட் தயாரிக்கும் பவுடர் ஏற்றிக்கொண்டு புலியூர் சிமெண்ட் ஆலைக்கு சென்று கொண்டிருந்த சரக்கு ரயில் பயங்கரமாக மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 23க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். பலருக்கு கை, கால் மற்றும் உடல் பகுதிகளில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது. விபத்து நடந்ததும் அருகில் இருந்த பொதுமக்கள் காயமடைந்த மாணவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ்கள் மூலம் கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 21 பேரும், 2 தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பேருந்து ஓட்டுநரின் அலட்சியத்தால் விபத்து ஏற்பட்டதா அல்லது எதிர்பாராத விதமாக நடந்ததா என்பது குறித்து காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டை விட்டு வெளியேறி வானமே கூரையாக வாழ்ந்து வரும் காசா மக்களை புழுதி புயலும் சேர்ந்து வாட்டி வருகிறது. பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியான காசாவில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலால் ஏறத்தாழ 70,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் காசா மக்கள் பலரும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். பொட்டல்வெளி பிரதேசங்களில் டென்ட் கொட்டகைகளை அமைத்து அவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஒருபுறம் அமைதி ஒப்பந்தத்தையும் மீறி இஸ்ரேல் காசா பகுதியில் தொடர்ந்து வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. ஈரானுடன் போர் தொடங்கிய அதே நாளில் மீண்டும் காசாவை நோக்கி இஸ்ரேல் தாக்கியதில் 23 பேர் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாய் புலம்பெயர்ந்து வாழும் காசா நகரம் மற்றும் கான்யூனிஸ் பகுதிகளில் புழுதி புயலாய் வந்து இயற்கையும் ஒரு சேர அவர்களை வாட்டி வதைக்கிறது. ஒவ்வொரு முறையும் இப்படி புழுதி புயல் வந்து தங்களது டென்ட் கொட்டகையை புயல் காற்றின் வேகத்தில் சாய்த்து குடியிருக்க இடமில்லாமல் செய்வதாக காசா மக்கள் கூறுகின்றனர். 2024-25 ஆண்டுக்கான இந்தியாவைச் சேர்ந்த சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரர் மற்றும் வீராங்கனையருக்கான விருதுகள் இன்று வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவைச் சேர்ந்த சிறந்த சீனியர், ஜூனியர் கிரிக்கெட் அணி வீரர், வீராங்கனையருக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் 2024-25 ஆண்டுக்கான சிறந்த வீரர், வீராங்கனையரின் பட்டியலை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. அதன்படி சிறந்த வீரராக இந்திய அணியின் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் அணியின் கேப்டன் சுப்மன் கில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதேபோல
2024-25 ஆண்டுக்கான சிறந்த இந்திய சர்வதேச கிரிக்கெட் வீராங்கனையாக ஸ்மிருதி மந்தனா தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டுக்கான சிறந்த அறிமுக வீரர் விருது கிரிக்கெட் போட்டியின் 3 வடிவங்களிலும் சிறப்பாக அறிமுகம் கண்ட ஹர்ஷித் ராணாவுக்கு வழங்கப்பட உள்ளது. 1983 ஆண்டில் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த ஆல்ரவுண்டர் ரோஜர் பின்னி, ஜாம்பவான் பேட்ஸ்மேன் ராகுல் டிராவிட் இருவருக்கும் கலோனல் CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ளதாகவும் BCCI தெரிவித்துள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவான் வீராங்கனை மித்தாலி ராஜுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கி BCCI கௌரவிக்க உள்ளது. இந்த விருதுகள் டெல்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் வழங்கப்படுகின்றன. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவின் திருமண கொண்டாட்டம் தான் இது. 2017 ஆண்டு முதல் இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாடி வரும் குல்தீப் யாதவ் தனது காதலி வன்ஷிகாவை கடந்த ஆண்டு நவம்பரில் திருமணம் செய்ய இருந்தார். T20 உலகக்கோப்பை காரணமாக தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் கோப்பை வென்ற குதூகலத்தோடு குல்தீப் வன்ஷிகா ஜோடி நேற்று உத்தராகண்ட் மாநிலம் முசூரியில் திருமணம் செய்து கொண்டனர். முன்னதாக மாப்பிளை ஊர்வலமும் அதைத் தொடர்ந்து மேடையிலும் மணமக்கள் எல்லோர் முன்பும் தோன்றி ஆசி பெற்றனர். முன்னதாக 7 உறுதிமொழி ஏற்றனர். ரிங்கு சிங், திலக் வர்மா, சாகல் உள்ளிட்டோர் நேரில் பங்கேற்று வாழ்த்திய நிலையில் நடனமாடி அசத்தினர். தனுஷ் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள கர படத்தில் இருந்து முதல் பாடல் வெளியானது. தனுஷின் 54வது படத்தை போர்த்தொழில் திரைப்படம் மூலம் அறிமுகமான விக்னேஷ் ராஜா இயக்கியுள்ளார். இதில் மமிதா பைஜு, KS ரவிக்குமார், கருணாஸ் ஆகியோருடன் முக்கிய வேடத்தில் ஜெயராமும் நடித்துள்ளார். வேல்ஸ் நிறுவனம் சார்பில் ஐசரி கணேஷ் தயாரித்துள்ள இந்த திரைப்படத்திற்கு GV பிரகாஷ் இசையமைத்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் லுக் வெளியான நிலையில் முதல் பாடலான வாயா ஏ கரசாமி பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. வங்கிக் கொள்ளையை மையமாக வைத்து உருவாகியுள்ள இந்த திரைப்படம் ஏப்ரல் மாதம் வெளியாக உள்ளது. மேற்காசியாவில் தொடரும் பதற்றத்தால் மத்திய கிழக்கு நாடுகளின் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை தொடுத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க அமெரிக்கா உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் 2 வாரங்களை கடந்து நீடித்து வருகிறது. மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரானின் IRGC கடற்படை கடுமையான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நிகழ்த்தியுள்ளன. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்களை ஈரான் குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. ஈராக்கில் உள்ள உம்காசர் துறைமுகம் அருகே அமெரிக்க டேங்கர் கப்பலான சஃபேசியா ஆளில்லா விமானத்தால் தாக்கப்பட்டது. இஸ்ரேலின் டெல் அவீவ் இதற்கு முன் கண்டிராத அளவிலான தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ளதாக ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் ஈலாட்டில் ஈரானிய ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. அதே நேரத்தில் ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவில் அமெரிக்கா கடும் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அமெரிக்க தாக்குதல்களை மீறி 2 ஈரானிய எண்ணெய் டேங்கர் கப்பல்களில் கார்க் தீவில் இருந்து 2.7 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை ஏற்றியதாக ஈரான் கூறியுள்ளது. ஈரானின் இஸ்பகான் பகுதியில் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நிகழ்த்தியுள்ளது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையில் தாக்குதல்களை அதிகரித்து வருவதால் அமெரிக்கா மத்திய கிழக்கிற்கு தனது 2500 யூனிட் கடற்படையினரை அனுப்ப போர் செயலாளர் பீட் ஹெக்ஸெட் ஒப்புதல் அளித்துள்ளார். ஈராக்கின் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நிகழ்த்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள முக்கிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக உள்ள
புஜைராவில் ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் தீ விபத்து ஏற்பட்டு சில எண்ணெய் ஏற்றும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஆனால் இடைமறிக்கப்பட்ட ஈரானிய ஏவுகணையின் குப்பைகளால் பெரிய அளவிலான புகை வெளியேறுவதாக புஜைராவின் ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. துபாயில் உள்ள துறைமுகம், அபுதாபியில் உள்ள கலிஃபா துறைமுகம், UAEயின் புஜைரா துறைமுகத்திற்கு அருகிலுள்ள பகுதிகளை விட்டு மக்கள் வெளியேறுமாறு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க உலகளாவிய கடற்படை ஒத்துழைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அப்பகுதியில் போர் கப்பல்களை நிலைநிறுத்துமாறு உலக வல்லரசு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதனிடையே அண்டை நாடுகளை குறிவைக்க வேண்டாம் என ஹமாஸ் அமைப்பு ஈரானை கேட்டுக்கொண்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருவாரூர் அருகே உள்ள திருக்குள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம் செய்தார். தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் கோயிலுக்கு சென்ற அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியில் குடல் புண் நோய் தாக்கி ஆண் யானை பரிதாபமாக உயிரிழந்தது. வழக்கமாக வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது யானை ஒன்று இறந்து கிடப்பது தெரியவந்தது. இதையடுத்து யானைக்கு உடற்கூராய்வு செய்யப்பட்ட நிலையில் குடல் புண் நோய் தாக்கி யானை இறந்தது தெரியவந்தது. ஆந்திராவில் இருந்து ராணிப்பேட்டைக்கு லாரி மூலம் மணல் கடத்தி வந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டையை அடுத்த சிப்காட் அருகே மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த ஆந்திர பதிவெண் கொண்ட லாரியை சோதனையிட்ட போது அனுமதியின்றி மணல் கடத்தி வரப்பட்டது கண்டறியப்பட்டது. இதையடுத்து 4 லாரிகளையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஓட்டுநர்களையும் கைது செய்தனர். தருமபுரியில் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிலிண்டர் தட்டுப்பாடை போக்க வலியுறுத்தி தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் சிலிண்டருக்கு பாடை எட்டி மாலை அணிவித்து இறுதி ஊர்வலமாக எடுத்து வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கோவையில் ஹெல்மெட் அணிந்தபடி டயர்கள் மற்றும் நுங்கு வண்டிகளை ஓட்டி வந்து மத்திய அரசுக்கு எதிராக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் முழக்கமிட்டனர். மேலும் விறகு துண்டுகளை சிறிய பார்சல்களாக கட்டி பிரதமர் மோடிக்கு தபால் மூலம் அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமையும் என்று முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து பரப்புரைக்கு செல்வதற்கு முன்பு அவர் இதனை கூறினார். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற எதிர்த்தேர்தலை பொதுத் தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களுடைய ஆதரவு முழுமையாக அனைத்து பகுதிகளிலும் மீண்டும் தளபதி அவர்கள்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு ஒரு மிகச்சிறந்த ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சொகுசு கார் மோதி இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்தியவரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேல்மனமேடு கிராமத்தைச் சேர்ந்த மதன் என்ற இளைஞர் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்னால் அதிவேகமாக வந்த கார் மோதியது. இதில் மதன் படுகாயமடைந்தார். தெலுங்கானாவில் திருமணம் ரத்து செய்யப்பட்ட ஆத்திரத்தில் பெண்ணுக்கு HIV பாதிக்கப்பட்ட ரத்தத்தை செலுத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். போச்சாரத்தைச் சேர்ந்த மனோகருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. பின்னர் மருத்துவ பரிசோதனையில் மனோகருக்கு HIV இருப்பது தெரிய வந்ததால் பெண் தரப்பினர் திருமணத்தை ரத்து செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மனோகர் தன்னுடைய ரத்தத்தை ஊசி மூலம் அந்த பெண்ணின் உடலில் பலவந்தமாக செலுத்தியுள்ளார். இதில் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். நாடாளுமன்றத்தில் எம்பிக்களுக்கு டீ கிடைப்பதே சிரமமாக இருப்பதாக காங்கிரஸ் எம்பி முகமது ஜாவேத் கூறினார். ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் நாட்டில் LPG கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருப்பது உண்மைதான் என்றார். மேலும் நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் டீ கேட்டபோது இல்லை என்று கூறிவிட்டார்கள் என்றும் முகமது ஜாவேத் கூறினார். மேலும் கள்ள சந்தையில் 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் லிப்ட் கதவில் குழந்தையின் கை மாட்டிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புனேவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. லிப்ட் நிற்கும் பொழுது குழந்தையின் கை லிப்டின் கதவில் சிக்கியது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தையின் கையை அங்கிருந்தவர்கள் வெளியே எடுத்தனர். லடாக் பகுதியை
பகுதியைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை விடுவிக்க உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. லே பகுதியில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி கலவரம் வெடித்ததில் 4 பேர் பலியாகினர். இதற்கு மூல காரணமாக இருந்ததாக கூறி சோனம் வாங்சுக்கை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவரை உடனடியாக விடுவிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உரிய பரிசீலனைக்கு பிறகு சோனம் வாங்சுக்கின் தடுப்பு காவலை உடனடியாக ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தனியார் மருத்துவமனைக்குள் மருத்துவர் வேடத்தில் நுழைந்து நோயாளிகளின் நகைகளை கொள்ளையடித்த பெண்ணை காவல்துறையினர் தேடுகின்றனர். பிரபல தனியார் மருத்துவமனையில் ஓல்டு போயின்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சுதாராணி என்ற பெண் உடல்நலக்குறைவால் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவர் போல் இவரது அறைக்குள் நுழைந்த பெண் மயக்க மருந்து கொடுத்து சுதாராணி அணிந்திருந்த 15 சவரன் நகைகளை கழற்றிக் கொண்டு தப்பி ஓடியுள்ளார். மெட்டா நிறுவனம் இதுவரை இல்லாத வகையில் 20% பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2022-2023 ஆண்டு முதல் மெட்டா நிறுவனம் தொடர்ந்து பணி நீக்க நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் விரைவில் 15,800 பேர் வரை பணி நீக்கம் செய்ய அந்த நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. AI கட்டமைப்புகளுக்கு மாற அதிக நிதி தேவைப்படுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்திய அணிக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் களமிறங்கி விளையாடி 5 ஆண்டுகள் நிறைவடைந்தது குறித்து சூரியகுமார் யாதவ் நெகிழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான T20 போட்டியில் சூரியகுமார் யாதவ் களமிறங்கினார். அப்போது அவருக்கு 30 வயது. 5 ஆண்டுகளில் இந்திய T20 அணியின் கேப்டனாகி உலகக்கோப்பையை வென்றுள்ள சூரியகுமார் இந்த பயணம் குறித்து நெகிழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார். சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தின் டீசர் வரும் 16ஆம் தேதி வெளியாகிறது. வெங்கி அட்லூரி இயக்கத்தில் மமிதா பைஜு, ராதிகா உள்ளிட்டோர் நடிப்பில் இந்த திரைப்படம் உருவாகி வருகிறது. இதன் முதல் பார்வை போஸ்டர் வெளியாகி வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் இந்த படத்தின் டீசர் திங்கட்கிழமை அன்று மாலை 4-6 மணிக்கு வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார். சிஎஸ்கே வீரர்களின் பயிற்சி ஆட்டத்தின் போது AR ரகுமானின் இசை கச்சேரி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சுரேஷ் ரெய்னா, ஹெய்டன், முரளி விஜய், பத்ரிநாத் உள்ளிட்ட சிஎஸ்கேவின் முன்னாள் நட்சத்திர வீரர்களுடன் வரும் 22ஆம் தேதி தற்போதைய சிஎஸ்கே வீரர்கள் மோதும் பயிற்சி ஆட்டம் நடைபெறவுள்ளது. இதனை ரசிகர்கள் இணைந்து கொண்டாடும் வகையில் AR ரகுமான் இசை கச்சேரிக்கு சிஎஸ்கே ஏற்பாடு செய்துள்ளது. இப்போட்டிக்கான டிக்கெட் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் சென்னை சூப்பர் கிங்ஸ் இணையதளத்தில் விற்பனை செய்யப்படுகிறது. கல்வியை முன்னிறுத்தி இன்ஸ்டாவில் கலக்கும் தேவா ஜீவா சிறுவர்களை நேரில் அழைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டினார். சிறுவர்களுடன் முதலமைச்சர் கலகலப்பாக உரையாடியது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்ல சொல்லுங்க. சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லணுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனால் இதே விளையாடுறாம படிப்பில் கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. இன்ஸ்டாவில் கலக்கி வரும் தேவா ஜீவா சகோதரர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ரீல்ஸ் வெளியிட்ட சம்பவம் தான் தற்பொழுதைய டாக் ஆஃப் தி டவுன். பன்ருட்டியை அடுத்த சாத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர்களான தேவா ஜீவா தங்கள் மாமா உதவியுடன் டாக் வித் தேவா என்ற இன்ஸ்டா பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு பட்டி தொட்டி எங்கும் பிரபலமடைந்தவர்கள். 2 பேருக்கிடையே தான் போட்டி. ஒன்று எங்கள் அண்ணன் தேவா, இன்னொன்று அனிருத் சாரு என ஜீவா கலகலப்பாக பேசி வெளியிட்ட வீடியோ தீயாய் பரவ அதை அனிருத் ஷேர் செய்து பாராட்டினார். அதேபோல நடன இயக்குனர் பிரபுதேவா, இயக்குனர் பார்த்திபன் உள்ளிட்ட நட்சத்திரங்களுடன் இவர்கள் வெளியிட்ட ரீல்ஸ் கவனம் பெற்றது. 2 பேர்கள் தான் போட்டி. ஒன்னு எங்க அண்ணன் தேவா, இன்னொன்னு பிரபுதேவா. தேங்க்யூ சார். துபாய் போற வழி தெரியுங்க சார், சொல்லுங்க சார். நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். ரொம்ப டேஞ்சரான ஆள் போல தெரியாது. இந்நிலையில் பரபரப்பான அரசு மற்றும் தேர்தல் பணிகளுக்கு மத்தியில் சற்று இளைப்பாறும் வகையில் சிறுவர்கள் இருவரையும் கோட்டைக்கு அழைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருக வருக என அவர்களை வரவேற்றார். ஹலோ, யாரு தேவா, யாரு ஜீவா? இவர் தேவாவா? வாழ்த்துக்கள். உட்காருங்க. கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி வருவதற்கான காரணத்தை கேட்டறிந்த முதலமைச்சர் அவர்களின் வருங்கால கனவுகள் குறித்தும் கேட்டு கலகலப்பாக உரையாற்றினார். எதிர்காலத்தில்
என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்க? கலெக்டர் சார். நீ கலெக்டருங்க. இவர் நாங்கள் போலீஸ் ஆகணும். போலீஸ். அது ஆன பிறகு வரணும். ஆனால் 6 மணி வந்துட்டீங்க இப்போ கோட்டைக்கு. இதனிடையே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைக்க அவர்கள் முன்னிலையில் சிறுவர்கள் திருக்குறள் ஒப்புவித்து அசத்தினர். கேடிலே செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலா மற்றையவை. தெரியும் திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவை. பள்ளியின் கட்டமைப்பு, காலை உணவு திட்டம் உள்ளிட்டவை குறித்தும் சிறுவர்களிடம் முதலமைச்சரும் அமைச்சரும் கேட்டறிந்தனர். காலம்பர சாப்பாடு கொடுக்குறாங்களா? பின்னர் இருவருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருக்குறள் புத்தகத்தை பரிசளித்து வாழ்த்தினார். மேலும் அவர்களின் பெற்றோரிடமும் உரையாற்றினார். அப்பொழுது முதலமைச்சரின் வளர்ப்பு நாய்க்குட்டி குறித்து சிறுவர்கள் ஆர்வமாக கேட்டனர். சார், உங்க நாய்க்குட்டி பற்றி சொல்லுங்க. நாய்க்குட்டி வச்சுட்டு அது நான் வந்தால் தான் தூங்குவோம். இதையடுத்து முதலமைச்சருடனான உரையாடல் தொடர்பான நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியான நிலையில் அதை சிறுவர்கள் வீட்டில் இருந்தபடி கண்டு மகிழ்ந்தனர். தேவா ஜீவாவுடன் உங்கள் ஸ்டாலின் என்ற கேப்ஷனுடன் முழு காணொலியையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்துள்ளார். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு எருதாட்ட விழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. நல்லூர் கிராமத்தில் உள்ள வெங்கடேச பெருமான் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற எருதாட்ட திருவிழாவில் இளைஞர்கள் தங்களது வீரத்தை காட்டும் விதமாக எருது முன் நின்று எருது காட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி வரத்து அதிகரிப்பு மற்றும் அண்டை மாநிலங்களின் இறக்குமதி காரணமாக தக்காளியின் விலை வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. ராயக்கோட்டை, வேப்பனப்பள்ளி, சூளகிரி, உத்தனப்பள்ளி, மகாராஜகடை, பேரிகை, பாகலூர் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 30,000 ஏக்கரில் தக்காளி பயிரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 1 கிலோ தக்காளி 2 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டு 5 ரூபாய்க்கு வெளிச்சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் பொழுது 5 லட்சம் ரூபாய் வரை வியாபாரிகள் எடுத்துச் செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பேசிய அவர், வணிகர்கள் கொண்டு செல்லும் பொருட்களுக்கு ரசீது இருந்தால் அதனை பறிமுதல் செய்யக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். ஆடு விற்பவர்கள், மாடு விற்பவர்கள் பிள்ளை இருக்காது. இவர்களெல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் கொண்டு போகக்கூடிய நிலை இருக்கிறது. ஆக குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் எடுத்துச் செல்வதற்கு அனுமதி தரப்பட வேண்டும். உள்ளூரில் உள்ள முனியப்பன், ஐயனாரப்பன், கருப்பசாமி கோயில்களில் நடைபெறும் திருவிழாக்களையொட்டி சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஆட்டுச்சந்தையில் 5 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது. வளர்ப்பு குட்டிகள், பெட்டையாடுகள், கிடாக்கள் என 2600 ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. ஆடுகள் 6000 ரூபாய் முதல் 9000 ரூபாய் வரையிலும், குட்டிகள் 2700 முதல் 3500 வரையிலும் விற்பனை செய்யப்பட்டன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பல்வேறு கிராமங்களுக்கான புதிய பேருந்து வழித்தடங்களை தொடங்கி வைத்தார். இதில் ஜெயங்கொண்டத்திலிருந்து அணைக்குளம் வழியாக அமிர்தராயன் கோட்டை, கும்பகோணம் வரை செல்லும் பேருந்து சேவையையும் தொடங்கி வைத்தார். இந்த புதிய பேருந்து ஊருக்குள் நுழைந்ததும் கிராம மக்கள் பேருந்துக்கும் ஓட்டுநர் நடத்துனருக்கும் மலர் தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே நகைக்கடையில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் வைரக்கற்கள் பதித்த நெக்லஸ் திருடிய கடை ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடையில் உள்ள நகைகள் குறித்த சோதனையின் போது 2 நெக்லஸ் மாயமானது தெரியவந்துள்ளது. கடையில் வேலை செய்த மணிகண்டன் என்பவரே ஷூவில் மறைத்து திருடியது தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். மாநிலம் முழுவதும் நேற்று நடந்த தேசிய லோக் அதாலத்தில் 1,03,366 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 5 அமர்வுகளும், மதுரை அமர்வில் 2 அமர்வுகளும் வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டன. மாவட்டம், தாலுகா அளவில் 516 அமர்வுகள் அமைக்கப்பட்டு நிலுவையில் இருந்த வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் 1034,93,46,325 ரூபாய் வரை இழப்பீடுகள் வழங்கி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. இன்ஸ்டாகிராம் செயலியில் இருந்து மே 8ஆம் தேதி முதல் என்கிரிப்ஷன் நீக்கப்படும் என்று மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. ஒரு செயலியில் அனுப்புனர் மற்றும் பெறுநரை தவிர மற்றவர்கள் குறுஞ்செய்தியை பார்க்காமல் இருக்க வழிவகை செய்வதே என்கிரிப்ஷன் வசதியாகும். இந்த வசதியை இன்ஸ்டாகிராம் சாட்ஸில் இருந்து நீக்க மெட்டா முடிவு செய்துள்ளது. அந்த செயலியை பயன்படுத்தும் குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கையை எடுக்க சில அரசுகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது.